शेषाद्रिवंशकलशोधरिभूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्देवलिङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्ये सुतम् गुणाब्धिम् सन्पत्कुमार गुरुवर्यमहम् प्रपद्ये। लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयावनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। गुरुवाचार्यालय वाक्यम् பார்த்து நிற்போம். ஆச்சான் பிள்ளை, இந்த பெரியவாச்சான் பிள்ளை வார்த்தை. இது யாரு? தமிழுடைய சிஷ்யர். முலைகளிலேயான யுவதியை போலே காணும் ஊமை அல்லாத வைஷ்ணவன் அருளிச்செயலில் அன்னையாதடிகை என்று ஆச்சான் பிள்ளை வார்த்தை. வியாக்கியானம்: ஊமையாய் இருந்தால் அருளிச்செயலில் அன்மையிக்க முடியாது, அருளிச்செயல் சொல்ல முடியாது, பாராயணம் பண்ண முடியாது. அவனை குத்தம் சொல்லி பயனில்லை. ஊமை இல்லாமலும் இருந்து அருளிச்செயலில் அன்மையிக்க தகுதி உடைய வைஷ்ணவனாகவும் பிறந்து ஒருவன் அருளிச்செயலில் அன்மையிக்காமல் இருந்தால் முலைகளற்ற யுவதியைப் போலே பர்த்தாவான எம்பெருமானுக்கு அனுபவிக்க தகாதவனாகி விடுவான் என்று கருத்து. அருளிச்செயல் கால ஏற்றம். அருளிச்செயல் எல்லாரும் கற்க வேண்டும் என்பதற்காக இது உதாரணம் என்பதற்காக. அடுத்தது, எம்பெருமான் கிருஷ்ணனாய் வந்த அவதரித்தாற் போலே வேதங்களும் திருவாய்மொழியாய் வந்து அவதரித்தனார். இத எத்தனையாவது 377 என்ன சொல்றார்? இவ்வார்த்தை அதவா வேத வேத்திய நியாயத்தாலே என்று தொடங்கி வேதத்தை திராவிடமாக செய்தார் என்னும் என்பது முடிவடையும் 70வது ஆச்சாரிய ஹிருதய சூர்ணையில் அதன் வியாக்கியானத்திலும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதை காணலாம். என்ன சொல்றார் அப்படின்னா, பெருமாள் கண்ணனாக வந்தவதற்கான் வேதம் திருவாய்மொழியாய் வளர்ந்தது நம்மாழ்வாராலே. அந்த மாதிரி எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம் பண்ணின மாதிரி வேதமும் திருவாய்மொழி அவதாரமாய் வந்தது. அடுத்தது, பெரிய நம்பியும் திருக்கோஷ்டியூர் நம்பியும் திருமாலை ஆண்டானும் 5 பேர் ஆச்சாரியர். பஞ்சாச்சாரியராஸ்திதாஜனம். அதுல 3 பேர். திருமாலை ஆண்டான் திருமாதரும் சோலையில் இருந்தவர். திருக்கோட்டியூர் நம்பி திருக்கோட்டியூரில் இருந்தவர். பெரிய நம்பி ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஆழ்வார்த்தூரில் இருந்தவர். இவன் 3 பேரும் சந்திரபுஷ்கரணி கரையிலே திருப்புன்னை கீழே இழந்தளியிருந்து தங்கள் ஆச்சாரியனான ஆளவந்தார் இழந்தளி இருக்கும்படியையும் அவர் அருளி செய்தலினா நல்வார்த்தைகளையும் நினைத்து அனுபவித்துக் கொண்டு மிகவும் திருஷ்டராய் ஆனந்தம் மக்னராய் கொண்டு எழுந்தொழி இருக்கிறவர்களே திருவரங்கச் செல்வர் பலி பிரசாதிப்பதாக எழுந்தது புறப்படார். இவர்களுடைய சமாதி பங்கம் இறந்து எழுந்திருந்து தண்டனிட வேண்டுகிறாரே கூட்டங்கரைக்கிறார் வந்த இத்தைக்கு மேல்படா ஸ்ரீ பலி எம்பெருமான் எழுந்தருளாத கோயிலே இருக்க கடவோன் என்று பிரதிஜை பண்ணிக் கொண்டார். வார்த்தையின் பொருள் தெளிவாயிருப்பதால் சில அரும்பரங்களுக்கு மாத்திரம் பொருள் உரைப்போம். ஆனந்தமக்னர், இன்பத்தில் மூழ்கியவர்கள், திருவரங்கச் செல்வர், பலி சாதிக்கும் பெருமாள், சமாதி பங்கம், பாகவத ஆச்சாரிய அனுபவத்துக்கு தடை. இப்படி மகாத்மாக்களான இவர்களுக்கு தடையாயிருப்பதை பார்த்து திருவரங்கச் செல்வர் தன்னை பலி சாதித்து எழுந்திடச் செய்து கொண்டு போக வேண்டாம்
என்று நியமித்து விட்டதாகவும் அந்த நியமனம் பின்னளவும் நடப்பதாகவும் கூறுவர். பெருமாளே திரும்பி விட்டாராம், அந்த வழியை போக வேண்டாம் அப்படின்னு அவளுக்கு பருவத்துக்கு அடுத்தது 379ஆம் வார்த்தை. அந்தர்யாமி அறியாதே அச்சாவதாரத்தில் ஈடுபடனாகையாது ஏகாந்தத்திலே பக்தாவை பரிகரிப்பதாய் உலக்கத்தை கொண்டாடும் பதிவிரத்தை போலேயும் திருப்பள்ளி அறை இருட்டி கிடக்க திருவீதியிலே அணிவிளக்கு ஏற்றுமா போலேயும் திருப்பள்ளி அறை புல்லிழிந்திருக்க திருவீதி சோதித்து அலங்கரிக்குமா போலேயும் இருப்பதென்றோ. இதர் வார்த்தை என்ன சொல்றது? அச்சாவதாரத்தில் எழுந்தொழியிருக்கும் எம்பெருமான் நம் நெஞ்சிலே அந்தர்யாமியாகவும் இருக்கிறான் என்று அறியாமல் அச்சாவதாரத்தில் ஈடுபாடு கொள்ளுவது ஒரு பதிவிரத்தையானவை தனியே இருக்கும் போது கணவனிடம் கடும் சொல் கூறி விலகி நின்று சபையின் கொண்டாடுவது போலவும் படுக்கை அறை அலங்கோலமாக இருட்டி கிடக்கும் போது திருவீதியிலே நீர் தெளித்து கோரிவிடுமா போலையும் அலங்கரித்து அணிவிளக்கு ஏற்றி வைப்பது போலவும் இருக்கிறது என்று கருத்து. அச்சாவதாரான அனுபவத்தோடு அந்தரியாமை அனுபவமும் வேண்டும் என்றபடி கோயிலுக்கு பெருமாளை சேவிச்சுட்டு வந்தனேன்னு சொல்றது பெறதில்லை. அந்தரங்கத்திலையும் அந்தராத்மாவையும் அந்த பெருமானும் ஒன்றையும் சேர்த்து அந்த எம்பெருமான் ஹிருதயேசு பிரதிஷ்டிதா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. தேனச்சே அழுவாதஸ்தே மாகங்கான் மாக்குருங்கமகான் ஒரு ஸ்லோகம். அது என்ன சொல்றது? அந்தராத்மா எம்பெருமான் ஒருத்தன் உள்ள இருக்கான் தெரிஞ்சுட்டா நீ கங்கைக்கும் போக வேண்டியதில்லை, குடிகளுக்கு குருக்ஷேத்திரத்துக்கும் போக வேண்டியதில்லை, எல்லாம் இங்க அச்சாவதாரியும் இங்கே இருக்கிறான் தெரிஞ்சு போக வேண்டியது அப்படி சொல்ற. 350ஆம் வார்த்தை. சாஸ்திர விருத்தங்களான துர்விஷயங்களிலே சக்தனாகையும் சாஸ்திரங்களுக்கு அவிருத்தங்களான சதாச்சாரிகளில் விரக்தனாகவும் சாஸ்திர விகிதமுமாய் ஸ்வரூபானுகூலமுமான அச்சாவதாரங்களிலே அசக்தனாகையும் இம்மூன்றும் ஸ்வரூப யாத்தாத்ம ஞான அனுகூலமான நித்திய பிரவருத்திகளுக்கு விருத்தங்களாயிருக்கும். இப்ப ஸ்வரூபம் என்ன? ஆத்மாவுக்கு விசேஷத்துவமே ஸ்வரூபம். ஸ்வரூப யாத்தாத்ம ஞானம் என்ன? அது பகவானிடத்திலிருந்து பாகவதர்களுக்குள்ளே ததீய சேஷத்துவமே ஸ்வரூப யாத்தாத்ம ஞானம். இந்த நிலைக்கு இது 3 விஷயமும் தொந்தரவுபடுத்தும் அப்படின்னு சொல்றாரு. வியாக்கியானத்தை சொல்ற. நம்முடைய சொரூபத்தை பற்றிய உண்மை அறிவுக்கு பொருத்தமான நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகளுக்கு முரண்பட்டிருப்பவை 3. அவையாவன சாஸ்திரங்களில் நிஷேதிக்கப்பட்ட பொய், சூது, கொலை, களவு முதலான தீய ஒழுக்கங்களில் ஈடுபடுகை. 2வது, சாஸ்திரங்களில் தள்ளப்படாமல் இருப்பவையும் விதி விதிக்கப்பட்டவையுமான நல்லோர்களுடைய நல்லொழுக்கங்களில் ஈடுபடாதிருக்கையும் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டதாய் சொரூபத்துக்கு பொருந்தியதான அர்ச்சாவதாரங்களில் ஈடுபாட்டை கொள்ளாதவனாய் இருக்கை. இது 3 ஸ்வரூப யாத்தாத்ம ஞானத்துக்கு இடைஞ்சல் அப்படின்ற. அடுத்தது 381ஆம் வார்த்தை.
வைஷ்ணவனுக்கு வஸ்தவ்யம் ஞானார்த்தமாக ஓர் ஆச்சாரியன் சந்நிதியிலே ஒதுங்கி வர்த்தித்தல். அதுவும் மாட்டானாகில் விலட்சணாஞ்சிருப்பான் ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் திருமாளிகையிலே ஒதுங்கி வர்த்தித்தல். அதுவும் மாட்டானாகில் மௌனியாய்க்கொண்டு ஒரு திருமுத்தத்திலே ஆனவளவும் கைங்கரியப்பட்டே ஒதுங்கி வர்த்தித்தல். இதொரு வார்த்தை. வியாக்கியானம்: ஸ்ரீவைஷ்ணவன் வாழ வேண்டிய முறையை அறிவிக்கும் இவ்வார்த்தையில் பொருள் தெளிவாஞ்சிருக்கையாலே சில அரும்பரங்களுக்கு பொருள் விளக்குவோம். வஸ்தவியம் வாழ வேண்டிய இடம், ஒதுங்கி வர்த்தித்தல் ஆශ්‍රயித்து வாழ்த்தல். ஒரு திருமுத்தம் எம்பெருமானுடைய ஒரு கோயில் என்று சொன்ன ஒரு திருமுத்தத்திலே ஆனவளவும் கைங்கரியம் பண்ணி ஒதுங்கி வர்த்தித்தல். அடுத்தது 302வது 382வது வார்த்தை. நம்பி திருவழிந்து வடநாடு தாசர்க்கும் பிள்ளை திருவெளியூர் அரையருக்கும் பட்டவர்களிச்சே வார்த்தை. உகந்தருளின நிலங்களிலே பொய்யேயாகிலும் புப்பு புறப்பட்டு திரிய அமையும் அந்திர தசையிலே காரியகரமாம். இதே வார்த்தை. எம்பெருமானுடைய திருக்கோயில்களில் உண்மையான ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலும் அவற்றில் அடிக்கடி புகுந்து புறப்பட்டு திரிவது நல்லது. பொய்யே கைமை சொல்லி புறமையாடி மெய்யே விட்டிருந்தேன் என்கிற ரீதியிலே கடைசி காலத்தில் பரமபுருஷார்த்தத்தையே பெறச் செய்து விடும் என்று கருத்து. கோவில் பயின்று மோட்சம் வந்துள்ளது என்பார். அடுத்தது 383ஆம் வார்த்தை. எம்பெருமானுக்கு இல்லாததொன்றாய் அவனை பெருகைக்கு பெருவிலையாய் இருக்கும் அஞ்சலியிலே வெருட முத்திரைக்கு விஷம் தீருமா போலே அஞ்சலி பரமாமுத்திரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதி என்கிறபடியே இம்முத்திரையாலே அநாத்ய அபராதமும் நசித்து எல்லாம் அகப்படும் என்று கைகூபனா பெருமாளுக்கு சந்தோஷம் சொல்ற வியாக்கியானம். அஞ்சலி பரமாமுத்திரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினி. பெருமாள் கேட்டதெல்லாம் கொடுக்கிறார். கைகூபனா காண்பார். அஞ்சலி முத்திரையில் பெருமையை தெரிவித்து இவ்வார்த்தை. கருடமுத்திரையை காட்டினால் விஷம் தீர்வதை பிரத்யட்சமாக காண்பவரே, அஞ்சலி முத்திரையை எம்பெருமான் திருவன்பை காட்டினால் அனாதிகாலமாக செய்து வந்த வினைகளெல்லாம் தீர்ந்து எல்லா பயன்களும் கிடைக்கும். அஞ்சலி பரமாமுத்திரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினி. விரைவில் தேவனான எம்பெருமானை புகழ்ப்பிப்பதாயிருக்கும் மேலான முத்திரையாயிருப்பது அஞ்சலி என்பது இவ்விஷயத்தில் பிரமாணம். இது எம்பெருமானை பெறுவதற்கு தலை சிறந்த சாதனமாயிருப்பது சுவாமியாயிருப்பதால் எம்பெருமான் தன்னுடைய இஷ்ட சித்திக்கு இதை கை கொள்ள முடியாது என்று கருத்து. ஆனா எம்பெருமானின் கை கூப்பிட்டு அவன் காணி ஆயிடுவாங்க அப்படின்னா அது சொல்ல சுவாமியாயிருப்பதால் பெருமாள் எம்பெருமான் தன்னுடைய இஷ்ட சித்திக்கு இதை கை கொள்ள முடியாது என்று கருத்து. அவன் கை கூப்பினாக்கா அவன் கறி நிறைவேறவில்லை அப்படின்றார். ஆனா பாகவதாளுக்கு அவன் கை கூப்புறான் அப்படி இருக்கிறான். அடுத்தது 384ஆம் வார்த்தை. 4-5 வார்த்தை அனந்தாழ்வார். அனந்தாழ்வான் கோஷல ராஜ்யத்துக்கு எழுந்தருளைப்போடு கட்டுப்பிரசாதம் கட்டிக்கொண்டு போய் ஓரிடத்திலே அழித்தவாறே அடைய எறும்பு ஆயிருந்தது. இதை கண்டு அனந்தாழ்வான் பயப்பட்டு எம்பெருமான் பண்பன மேல் ஏதேனுமாவினை என்று வருடச் சேருவார்களே சிலராய்
பத்திப்பிறகை இப்படியே கொண்டு போய் திருவரையிலே வைத்து வாருங்கோள் என்று செய்தார். இது வியாக்கியானம். இவ்வார்த்தை குருபரம்பரா பிரபாவத்தில் வந்துள்ளது. பொருள் தெளிவாகியிருக்கிறது. எம்பெருமான் தொண்டர்மேல் ஏதேனுமாவேனே, இதன் பொருள் தெளிவாக இருக்கிறது அப்படின்றார். அப்படின்னு என்ன, திருமலைன்னா ஒரு கட்டு பிரசாதம் எடுத்துட்டு வந்தார். கீழே வந்து இறங்கி பார்த்தார். திறந்தா நிறைய இறந்திருந்தது. அங்கேயே கொண்டு விட்டுருந்திருந்தோ எம்பெருமான் பொண்ணு மேல எந்த நித்திசூரிகள் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி எறும்பு மேல பேரி சிஷ்யால் மேல போய் விட்டுட்டு இருந்தான். அப்படியே வச்சு எங்கிருந்து அங்கேயே வச்சு கொண்டுட்டார். சரி. இரண்டாவது, அறந்தாழ்வான் 3 சம்பத்சரமாக வாதமாய் கிடக்க, வாத்தம் பண்ணா ஏதோ கை கால் பிடிச்சுக்கிறது, வாதமாய் கிடக்க ஸ்ரீபாரத்துக்கு பெருகராங்கிருப்பவர் சிலர் திருவேங்கடவழியான் செய்தருளுகிறேன் என்ன இப்படி கற்றுக் கொடுத்திருக்காரு பெருமாள் அப்படிங்கிறார் என்று வெறுக்கா, திருவேங்கடவழியான் ஹிதமல்லது செய்யான் என்று செய்தார். அவன் பண்டதெல்லாம் ஹிதத்துக்காக பல்லும் கெட்டது பண்ண மாட்டான், தவறே சொன்னாராம். பெருமான வெய் வேண்டாம் ஒரு கஷ்ட வந்தாக்கா அப்படின்ட்டு. அடுத்தது 386ஆம் வார்த்தை. அறந்தாழ்வான் திரு நந்தவனத்துக்கு மண் சுமவானுக்க பிள்ளைகளிலே முருகன் சென்று கூடையை வாங்க, நான் இத்தை விடில் இழைப்பன், நீ இத்தை தொழில் இழைப்புதி என்ற பொழுது, இழைப்பாகாது என்று பிள்ளையும் வாங்க, ஆனால் நான் ஜீவிக்கிற ஜீவனத்தை வாங்க வேணுமோ, நீயும் வேணுமாக ஒரு கூடையை வாங்கி சுமக்க மாட்டாயோ என்று செய்தார். இது குருபரம்பரையில் வந்திருக்கு. அறந்தாழ்வான் திரு நந்தவன கைங்கரியத்துக்காக மண் சுமந்து கொண்டு போரும் போது வயதுவதிருந்த இவரை இக்காரியம் செய்யவிடமாகாது என்று கருதிய அவருடைய பிள்ளைகள் அல்லது சிஷ்யர்களே ஒருவன் அந்த கூடையை தன்னிடம் கொடுக்கச் சொல்ல, எனக்கு பகவத் கைங்கரியமே உணவாகினாலே நான் இதை செய்யாவிட்டால் இழைத்து விடுவேன். சாதாரண உணவை உணவாக கொண்ட சிறுவனான நீ இந்த பாரத்தை சுமந்தால் இழைத்து விடுவாய் என்று அறந்தாழ்வான் கூற, எனக்கும் கைங்கரியத்தில் ஆசை இருக்கிறாரே, இழைக்க மாட்டேன் என்று கூறி அவன் நந்தாழ்வாருடைய கூடையை வாங்கப் போறார். அதற்கு என்னுடைய உணவை ஏன் பறிக்கிறாய், நீ ஒரு கூடையை கொண்டு வந்து மண் சுமந்து கைங்கரியம் செய்வாயாக என்று நந்தாழ்வார் அருளி செய்தார் என்றபடி, எனக்கு உதவ வர வேண்டாம், ஒரு புது கூடை வாங்கிட்டு வந்து நீயே மண்ணெடுத்து போயிட்டு வா. அடுத்தது 387ஆம் வார்த்தை. அறந்தாழ்வான் திரு நந்தவனத்தில் திருமண்டபத்திலே இருந்து திருமாலை கட்டவனுக்க திருவேங்கடவழியான் அருள் பாடிட, இவரும் பேசாரே இருந்து திருமாலையும் கட்டிக்கொண்டு பின்பு கோயிலுக்கு புக்கவாறே நான் அடைக்க வாராவிட்டதன் என்று திருவுள்ளமாக தேவரீரை கொண்டு காரியவன் பெருமிகை முட்டு வெளியானுக்க என்ன, ஆனால் நான் உண்மை இங்கிருந்து போகச் சொன்னாகி செய்வதன் என்ன, பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை என்றோ தேவரீர் என்றோ வந்தேரிகள், இவ்விடம் தேவரீரை ஆஷ்டித்தவர்கள் என்றோ என்றார். சுவாமி அவர் இப்ப பூவராக வராக கஷேத்திரரே நீர் தான் வந்தேரி என்றது வந்துள்ள உனக்கு வியாக்கியானம் என்ன சொல்றார்? இவ்வார்த்தை குருபரம்பரையிலே 757ஆம் பக்கத்தில் வந்துள்ளது. மாலை கட்டுவதற்குள்ள மொட்டுகள் மதர்வதற்கு முன் மாலையை கட்டிவிட வேண்டும். அந்த சமயத்தில் நீரே அழைத்தாலும்
உம்முடைய கைங்கரியத்துக்கு தலையாகையாலே வரமாட்டேன். பரஞ்சென்று சேர் திருவேங்கடமாவரை ஒன்றுமே தொழா நம்மினை ஓதுவே. நீரும் சென்று சேர்ந்தவன், நானும் சென்று சேர்ந்தவன், உனக்கு போ என்னும் அதாரிட்டியை நேர்ந்தார். அடுத்தது அறந்தாழ்வான் திருப்படலி கையிலே திருமாலையை சேர்த்து கொண்டு உள்ளே புக்கு கைப்புடையதேன் என்று அருள்பாடு என்றவாறே திருத்திரையை நீக்கி திருமாலையை நீட்டி கையை பறித்து போடுவர், கையை மறித்து போடுவர். இத்தனைய வார்த்தை என்ன சொல்றது? திருப்படலி கையிலே, திருப்பூ குடலையிலே, கைப்புடை துவாரபாலகர்கள் இருக்கும் இடம், கையை மறித்து நைந்து சோர்ந்து கை மறுத்து நின்றனரே. கோவிந்தன் குழல் கொடுகிற போது பெரியாழ்வார் திருவுடைய தன் கையில் சக்தி இல்லை என்பது தோற்றா கை வைத்து திருப்பிக் கொள்ளுவது என்றவள். மாலை கட்டும் கைங்கரியம் அவன்தானே செய்வித்துக் கொண்டான் என்று படித்தவர். செய்வித்துக் கொண்டானே வழியா தாம் செயல்கன்று என்று கருத்து. மாலை அவனே கட்டிச் சொல்லி மத்தியத்தில் எழுந்துவானே என்று முடியாது. சரி, அந்த இடம் முரண்டை தந்துட்டு துவாரகாபன் பூ கொடுத்து அப்படியே போயிடுவான். அடுத்தது 389 வார்த்தை. பீஷ்மர் ஞானாதிகாரியாக இருக்கா பகவத் பரிகிரகீத பட்ச பிரதிபட்சத்திலே நின்று கிருஷ்ணன் திருமேனியிலே அகப்படா அம்புப்படும்படியான செயல் கூடித்து ராஜாக்களை பணிக்கல் சிரமம் செய்விக்கும் போது நினைத்துவிடத்திலே தட்டுகை பிராப்தமாமா போலே ஏவம் விதரும் சர்வேஸ்வரனுடைய லீலாரசாதீன சங்கல்பாந்தர்கதர். பிரச்சனை சொல்றாரு வியாக்கியானத்துல என்ன சொல்றாருன்னா, பீஷ்மர் சிறந்த உபாசக ஞானியாய் பக்தராய் விரக்தராய் இருந்த போதிலும் எம்பெருமான் கை கொண்ட பாண்டவ பட்சத்திற்கு எதிர்பட்சமான துரியோதன பட்சத்திலே நின்று கண்ணன் திருவேணியிலும் கைக்கும்படி அம்பெய்தார். இதை கண்ணனும் அனுமதித்திருந்தான். இது எப்படி பொருந்தும் ஒருத்தர் கேட்கிறார். என்னில் கண்ணனும் அனுமதித்திருந்தான், இது எப்படி பொருந்தும் என்றில் ராஜாக்களை உடம்பு பிடித்து விடுபவர்கள் வலி தீருவதற்காக தாங்கள் நினைத்த இடத்திலெல்லாம் அடித்து பிடித்து விடுவது போதும் அதை அந்த ராஜாக்கள் அனுமதித்திருப்பது போலும் ஈஸ்வரி செயலும் ஆகிறது. கண்ணனும் தன்னுடைய லீலாரசத்துக்கு உறுப்பாக இதை அனுமதித்திருந்தான். நோய் தீர்க என்று மருத்துவர் மரம் ராஜாவுக்கு கை கால் வலி அடிக்கலாம் வந்து தகான் எல்லாம் பொறுத்துன்னு இருக்கார் ராஜா. அந்த மாதிரி கண்ணனான ராஜா இவர் அந்த பக்கம் இருந்தாலும் இவர் வானத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பின்புறம் விளையாட்டுடையானை பெற்றேரும் வந்தனே என்று எம்பெருமான் விஷயத்தை சொல்றார். அடுத்தது 390 வார்த்தை. ஸ்ரீ விபீஷணாழ்வான் ஐஸ்வர்யார்த்தியோ அனன்ய பிரயோஜனனோ என்பதில் அஸ்மதாரிகள் பிரபந்தராய் வைத்து சரீராசானத்தனமும் ஸ்திரீ அன்னபானாதிகளோடு இருக்கிறார் போலே அனன்ய பிரயோஜனாயே அதிகாராவசானத்தனமும் ஐஸ்வர்யானுபவம் பண்ணுகிறான். இது உத்தரம். என்ன சொல்றார் இங்கே? ராஜ்யம்
பிரார்த்தயமானஸ்து புத்திபூர்வம் விஹாகதः. மனப்பூர்வமாக ராஜ்யத்தை விரும்புகிறவனாகவே விபீஷணன் இங்கு வந்துள்ளான் என்று அனுமன் என்ன அனுமர் ராஜ்யகாங்கீதராட்சசகா, அரக்கனான விபீஷன் ராஜ்யத்தை விரும்புகிறவனாக ஆகவும் இருக்கிறான் என்று ஸ்ரீ ராமபிரானும் விபீஷணனை குறித்து சொல்லுகையாலே விபீஷணன் ஐஸ்வர்யார்த்தி என்று தோன்றுகிறது. புத்தார், உறவினர், செல்வம் முதலிய எல்லாவற்றையும் விட்டு ஸ்ரீ ராமபிரானை சரணம் புகுகையாலே வேறு பயன் கருதாத அனன்ய பிரயோஜனம் என்றும் தோன்றுகிறது. இவ்விரண்டும் கூடுமோ? அவ ஐஸ்வர்யார்த்தியா அனன்ய பிரயோஜனார்த்தியா அப்படின்றார். எனில் நம்மை போன்றவர்கள் மோட்சத்தை விரும்பி சரண் புகுந்தவர்களாயிருந்த போதிலும் இந்த சரீரம் முடியும் அளவரையும் கொண்ட பெண்டரையும் உண்ணும் சோறு விறகினை தின்னும் வெத்தனையும் போக்கியமாக கொள்வது போலே விபீஷணாய்வானும் வேறு பயன் கருதாத அனன்ய பிரயோஜனானாலும் தான் இருக்கும் வரையில் பெருமாள் அளித்த லங்கைஸ்வரியத்தையும் அனுபவிக்கிறான் என்று கொள்ள வேண்டும். சோ பெருமாளால வந்தது அத்தை அனுபவிச்சென்று கடைசியில மோட்சமும் போறான் அப்படிங்கிறது. அடுத்து நம்ம மாதிரி ஏற்பது நாம் எல்லாம் இருந்தும் பகவானை அண்ட கொண்ட மாதிரி நமக்கும் மோட்சம் உண்டு தெரிவெடுத்தது மாதிரி அவனுக்கும் மோட்சம் உண்டு சொல்ற. அடுத்தது 390 வராம் வார்த்தை. எம்பெருமான் சிதரை போலே என்னும் சிதரை வா என்றும் சிதரை போவென்றும் சிதரை வா என்றும் சிதரை போது என்றும் பிரயோஜனாந்தர நிஷ்டரை பலத்தை கொடுத்து போ என்னும் கர்மஜான நிஷ்டரை கர்மம் கழித்தவாறே வா என்றும் அனன்ய பிரயோஜனரை போது என்றும் இந்த தேசத்தில் ஒரு அனன்ய பிரயோஜனரை உண்டு என்றிருந்தோமோ உண்டாகில் அங்கே கண்டு கொள்ளுகிறோம். எங்கனே என்றில் பிராப்திய பிராபகங்கள் இரண்டும் எம்பெருமான் என்றால் விஸ்வசிப்பாரில்லை. விஸ்வசித்தால் கிருதஜராயிருப்பாரில்லை. கிருதஜனாக பெற்றதாகில் பகவத் கைங்கரியம் விரசமாயிருக்கும். இவை மூன்றும் கூடித்தாகிலும் ராகவத்துவே சோபகராகியாலே பாகவத கைங்கரியத்துக்கு திசையாளர்கள் அதவன் கூடித்தாகில் ஆச்சாரியனுடைய தேக யாத்திரையை கண்டு நெகிழ நினைப்பார்கள். இதுவும் கூடித்தாகில் தங்களை சுத்தராக நினைப்பார்கள். ஆகையாலே பகவத்குணம் சொல்லுகைக்கும் கேட்கைக்கும் இவ்விடத்தில் ஆளில்லை காணும் என்று கந்தாடையாண்டான் பட்டருக்கு சரஸ்வதி பண்டாரத்திலே எழுந்தலிலிருந்து படித்த வார்த்தை. வியாக்கியானம் பண்ண இன்னும் நல்லா பூர்த்தி அர்த்தமா இருக்கு. என்ன சொல்ற? இவ்வார்த்தை முதலியாண்டான் குமாரரான கந்தாடையாண்டான் பட்டருக்கு அல்ல செய்கிறது. மற்ற பயன்களை விரும்புகிறவர்கள் அப்பயன்களை பெற்றுக்கொண்டு எம்பெருமானை விட்டு அகல வந்தவர்களாகியால் எம்பெருமான் அவர்களுக்கு அப்பயனை கொடுத்து போ என்பான். மோட்சத்தில் தனக்கு ஆனந்தம் வேணும் என்றும் எண்ணத்தாலே கர்மம், ஞானம், பக்தி முதலான தன் முயற்சிகளில் ஈடுபட்டு உபாயாந்தர நிஷ்டனை திருத்துவதற்காக சேஷத்வானுசந்தானம் ஜீவ பரர்களை பற்றிய உண்மை அறிவை
திரிவித பரித்தியாகங்கள், சரணாகதி முதலாளத்தை அங்கமாக கொண்ட உபாயாந்தரங்களை அனுஷ்டித்து பிராரப்த கர்மம் கழித்த பிறகு வா என்பர். எம்பெருமானையே பிராப்தியமாகவும் பிராபகமாகவும் கொண்ட சித்தோபாய நிஷ்டன் பொதுவீர் பொதுவினோ திருப்பாவை பொறுவீர் பொறுவினோ என்ற ஆண்டாளை போல உடனேயே வாருங்கள் என்று கை நீட்டி வரவேற்பான் எம்பெருமான். இந்த லீலாவிபூதியில் ஓர் அனன்ய பிரயோஜனனை கண்டுபிடிப்பது மிகவும் அரிது. சமஹாத்மா சுதுர்லபா, அத்தகைய மகாத்மாவான ஞானி மிகவும் கிடைத்தற்கரியன். மாந்து வேதன கஷ்டனா கீதை, என்னை உள்ளபடி அறிந்தவன் ஒருவரும் இல்லை என்று அவனே அருளி செய்ததாகின்றோ. ஆகையாலே அத்தகைய அவர்களை நித்திய விபூதியிலேயே காணலாம். இவ்வுலகில் பிராபிய பிராபகங்கள் எம்பெருமான் ஒருவனே என்றால் நம்புவார் எவரும் இல்லை. நம்புவார் சிலர் உண்டாகாலும் உணர்ந்து நன்றி காட்டுகின்றவர்கள் இல்லை. நன்றி காட்டுவார் இருந்தாலும் பகவத்கைங்கரியத்தில் சுவை அறிவாரில்லை. முற்கூறிய நம்பிக்கை, நன்றி காட்டுதல், கைங்கரியம் செய்கை ஆகிய மூன்றும் சேர்ந்திருந்தாலும் ராகத்வேஷங்களாலே மத்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பெருமைகளை இசைவார் இல்லாமையாலே பாகவத கைங்கரியத்துக்கு இசைவார் எவரும் இல்லை. அதுவும் கூடினாலும் ஆச்சாரியன் வாழ்க்கை நடத்தையை பார்த்து இவரும் நம்மை போலே ஒரு மனிதர் தானே என்று நினைப்பவர்களாகவே அனைவரும் இருக்கிறார்கள். அப்படி நினைக்காமல் இருக்கையாகிற சிறப்பு கூடினாலும் தன்னை எல்லா நற்குணங்கள் உடையவனாகவும் தீய குணங்கள் இல்லாதவனாகவும் நினைக்கிறார்களே உடைய அடியேன் ஈசைய ஞானத்தன் ஈசனேன் நிறுவந்துவிடேன் என்று ஆழ்வாரை போலே மனப்பூர்வகமாக தம் தாழ்வுகளை அனுசந்திக்கையாக ஆக்கிஞ்சன்யத்தை அனுசந்தானம் செய்வார் எவரும் இல்லை. ஆகையால் இவ்விபூதியில் எம்பெருமானுடைய குணங்களை சொல்லுவதற்கும் கேட்பதற்கும் எவரும் இல்லை என்று கருதி கிரமத்தமாம் லக்ஷ்மி வன்வபரியந்தாம் வந்தே குருவரந்தராம்.